ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல உபவாச நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திவ்ய கரம் உம்முடைய அடியார்களோடு தொடர்ந்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்ற வார்த்தையின்படி இம்மட்டும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் செய்ய போகிற எல்லா சகாயங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம். இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களை நிமித்தமும் கர்த்தருடைய கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட நான் பட்சமாய் பேசி உனக்கு சொல்லுகிறேன், உன் போர் முடிந்தது, உன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. ஆண்டவருடைய வார்த்தை, உன் போர் முடிந்தது என்று சொன்னால் முடிந்தது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பிரசங்கத்தில் தன் சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையில் ஒரு காரியத்தை சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவம் சில வேளைகளிலே போரை போல் இருக்கிறது, சிலருடைய வாழ்க்கையிலே போராட்டமாக இருக்கிறது. அந்நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் பலவிதமான யுத்தங்களை செய்தார்கள். மோசே யுத்தம் செய்தார், யோசுவா யுத்தம் செய்தார், தாவீது யுத்தம் செய்தார், ராஜாக்கள் எல்லாரும் யுத்தம் செய்தார்கள். வாழ்க்கையெல்லாம் யுத்தம் செய்தே அவர்கள் தங்களுடைய தேசத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் ஜனங்களை காப்பாற்றவும் பிரயாசப்பட்டார்கள். அன்றைக்கு யுத்தமாக இருந்தது, இன்றைக்கு விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கிறது. என் வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம்? இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, வாழ்க்கையே போராட்டம் என்று உங்களில் பலர் சொல்லுகிறது புரிகிறது. இந்த நாட்களில் பிசாசானவன் பயங்கரமான விதத்தில் குடும்பங்களுக்குள் கிரியை செய்து பிரச்சனைகளை கொண்டு வந்து மனதளவில் கிரியை செய்து தற்கொலை எண்ணத்தை கொடுத்து இன்னும் பலவிதமான முடக்கங்களை தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கொண்டு வந்து போட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் ஒருவேளை சிக்கி தவிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் போர் முடிந்தது, உன் யுத்தம் முடிந்தது. இதுதான் கர்த்தர் சொல்கிற வார்த்தை. சரி, சுருக்கமாக வேதத்தில் போராட்டங்களை சந்தித்த மனிதர்கள் யார், எப்படியெல்லாம் போராட்டங்களை சந்தித்தார்கள் என்று நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு மனைவியின் போராட்டம். வேதம் முழுவதும் மனைவியர் பலரை குறித்து நாம் படிக்கிறோம். அதில் பலரும் போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் போராட்டத்தை சந்தித்தார். யாக்கோபின் 2 மனைவியரும் போராட்டத்தை சந்தித்தார்கள். வேதத்தில் உள்ள பல ஸ்திரீகள் போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்தின் நடுவிலே அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கிறது. ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 31 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள்.
மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. லேயாள் வாழ்க்கையெல்லாம் போராட்டத்தை சந்தித்தவள். யாக்கோபுக்கு ராகேல் மேல் பிரியம், ஆனால் லேயாளோ பலவந்தமாய் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டாள். இன்றைக்கு உங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் திருமணம் பலவந்தமாய் செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் விரும்பி இருக்க மாட்டீர்கள், ஆனால் பலவந்தப்படுத்தப்பட்டு ஒரு திருமண உறவுக்குள் நுழைந்திருக்கிறீர்கள். திருமணம் செய்து விட்டேனே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மனைவியின் போராட்டம் மிக பெரியது. குடும்பத்தில் இருக்கிற பல ஸ்திரீகள் பிரச்சனைகளை என்னோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அந்தரங்கமான பல காரியங்கள், ஐயோ அதை கேட்கும் பொழுது தலை சுற்றுவதை போல இருக்கும். எப்படி இந்த மனைவி இந்த புருஷனோடு வாழுகிறாள் என்று நினைப்பதை போல இருக்கும். எப்படி இந்த மனைவி இந்த மாமியாரோடு கூட வாழுகிறாள், இந்த குடும்ப சூழ்நிலையில் வாழுகிறார், தேவனை நேசிக்காத இந்த குடும்பத்தில் எப்படி வாழுகிறாள் என்று சில வேளைகளில் ஜனங்கள் சொல்கிற அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது உள்ளமெல்லாம் உடையும். ஒருவேளை என் வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட இன்றைக்கு அப்படித்தான் பிரச்சனைகளுக்குள் இருக்கிறீர்கள். இந்த லேயாளை பாருங்கள், விரும்பாத ஒரு வாழ்வில் நுழைந்து விட்டாள். அவள் நுழைந்தது ஒரு பகுதியாக இருந்தாலும் அவளுடைய பார்வை கூச்ச பார்வையாக இருந்தபடினால் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். நிச்சயமாய் யாக்கோபு அவளை அற்பமாய் நினைத்திருப்பார், ராகேலும் அவளை அற்பமாய் நினைத்திருப்பாள். திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் இருவரும் நெருங்கின சகோதரிகள். ஆனால் வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த இந்த பிரச்சனையினால், உங்கள் வாழ்க்கையில் கூட எதிர்பாராமல் நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு குழப்பத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வருகிறது. இவள் தன் வாயினால் சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். என் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார். 33, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். கர்த்தர் பார்த்தார், என் சிறுமையை பார்த்தார். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். என் அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் போராட்டத்தின் மத்தியில் கடந்து செல்லலாம். அந்த போராட்டத்துக்குள்ள நிறைய கேட்டகரி இருக்குது. நான் எல்லாவற்றையும் விளக்க முடியாது. உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் யூனிக்காக இருக்கும், தனிப்பட்ட விதத்தில் இருக்கும். ஒருவர் குடும்பத்தில் இருப்பது போல இன்னொரு குடும்பத்தில் இருக்காது. ஆனால் மொத்தத்தில் எல்லாருக்கும் போராட்டம். நீங்கள் அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள், சிறுமைப்படுத்தப்படுகிறீர்கள், நேசிக்கப்படாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் அவள் சொல்லுகிறாள், என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லுகிறாள். அவளுக்கு ஒரு விருப்பம், அவர் என்னை நேசிக்க வேண்டும் என்று. இன்றைக்கு மனைவியரின் போராட்டம் பலவிதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போராட்டத்திலும் கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கேட்டருளினார். அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோப்போடு சொல்லுகிறாள், என் புருஷன் என்னோடு கூட சேர்ந்து இருப்பார். எல்லாவற்றுக்கும் பிறகு அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். லேயாள், உனக்கு ஏன் இந்த போராட்டம் தெரியுமா? விசேஷமான ஒரு பிள்ளை உன் கருவிலே உருவாக வேண்டும். அந்த பிள்ளை உள்ளே உருவாக முடியாதபடிக்கு இவ்வளவு போராட்டம். இல்லையாள், நீ அற்பமாக எண்ணப்பட்டாய், ஆகவே ஆண்டவர் உனக்கு ஒரு சிறந்த பரிசை தருகிறார். யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யூதா உன் கர்ப்பத்தில் பிறப்பது உனக்கு பெரிய ஆசீர்வாதம். மனைவியரே, சகோதரிகளே, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், உங்கள் போராட்டத்துக்கு பின்னாக ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது, ஒரு பெரிய தேவ சித்தம் இருக்கிறது. பொறுமையை இழந்து விடாதிருங்கள், அவசரப்பட்டு தற்கொலை செய்து விடாதிருங்கள், அவசரப்பட்டு விவாகரத்துக்கு போய் விடாதிருங்கள், அவசரப்பட்டு எதையாகிலும் முடிவெடுத்து விடாதிருங்கள். ஆண்டவர் உன் போர் முடிந்தது என்று சொன்னாரே, இங்கே அவளுக்கு தெரியும், என்னுடைய போராட்டம் முடிந்தது, எனக்கு 4 நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்றாள். ஒவ்வொரு பிள்ளையும் கொடுக்கும் பொழுது துதித்து துதித்து ரூபன் என்று பெயரிடுகிறாள், சிமியோன் என்று பெயரிடுகிறாள், லேவி என்று பெயரிடுகிறாள், யூதா என்று பெயரிடுகிறாள். சிறந்த கோத்திரமாகிய 2 கோத்திரம் லேயாள் இடத்திலிருந்து வந்தது. உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை தருவார். போராட்டம் முடியும், அதுவரைக்கு பொறுமையாய் காத்திருங்கள். ஒரு மனைவியின் போராட்டம். 2வதாக ஒரு கணவனின் போராட்டம். மனைவியர் மாத்திரம் போராட்டத்திற்குள் கடந்து செல்வதில்லை, கணவரும் போராட்டத்திற்குள் கடந்து செல்கிறார். ஒரு நாள் ஒரு தம்பதியர் என்னோடு கூட பேச வந்தார்கள். அப்பொழுது அந்த கணவன் தனியையும் அந்த மனைவி தனியையும் என்னோடு கூட பேசினார்கள். அப்பொழுது அந்த கணவர் சொன்னார், அம்மா, என்ன மாதிரி ஒருத்தர் இவளை நேசிக்க முடியாது, என்ன மாதிரி ஒருவர் இவளை மன்னிக்க முடியாது. நான் அவளை நேசிக்கவில்லை என்று சொல்லி வேறு ஒரு நபரை நேசிக்க ஆரம்பித்தாள். அந்த நபரோடு கூட வெளியே செல்லுவாள், தங்குவாள்.
கேட்டால் அலுவலகத்திலிருந்து கேம்புக்கு போகிறோம் என்று சொல்லுவாள். ஆரம்பத்தில் நானும் அதை நம்பிவிட்டேன். பின்னாக தெரிந்தது இவள் இன்னொரு நபரோடு கூட வெளி ஊர்களிலே ஹோட்டலில் சென்று தங்குகிறாள், அவள் உல்லாசமாய் வாழுகிறாள் என்று கேள்விப்பட்டு உள்ளம் உடைந்து போனேன் அம்மா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மனைவியோடு நீங்கள் இன்னும் வாழுகிறீர்களா என்று கேட்க வேண்டும் போல இருந்தது. அவர் சொன்னார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஆகவே நான் அவளை தள்ளிவிடக்கூடாது என்று இன்னும் நான் அவளை நேசிக்கிறேன். ஆனால் அவள் திருந்துகிற வழியை காணோம், நான் என்ன செய்வது, அவளை விவாகரத்து செய்து விடலாமா என்று கேட்கிறார். புருஷன்மாருக்கும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது. வேதத்தில் போராட்டத்தை குறித்த ஒரு புருஷனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அவருடைய பெயர்தான் யாக்கோபு. வாழ்க்கையெல்லாம் யாக்கோபுக்கு போராட்டம். அவருடைய போராட்டத்தை விவரிக்க வேண்டுமென்றால் பல மணி நேரங்கள் விவரிக்கலாம். வீட்டிலே சகோதரனோடு அவருக்கு போராட்டம். யாக்கோபு சற்று தந்திரமாக சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார், தகப்பனின் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். அவர் செய்தது தவறுதான். சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட எங்கோ ஒரு நாள் நீங்கள் ஒரு தவறு செய்தீர்கள். அந்த தவறு செய்ததன் விளைவு உங்களை தொடர்ந்து கொண்டே வருகிறது. யாக்கோபு ஏதோ ஆசைப்பட்டு சகோதரனை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார், தகப்பனை வஞ்சித்து விட்டார். நிம்மதியாய் வாழ்ந்தாரா? இல்லை. நீங்கள் கூட சில தவறுகளை செய்த பிறகு நிம்மதியாய் வாழவே முடியாது. அது உங்களை துரத்தும், அந்த பாவம் உங்களை பின்தொடர்ந்து வரும். விளைவு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை. லாபான் வீட்டுக்கு போகிறார். வனாந்திரத்தில் படுத்திருக்கும் பொழுது என்ன செய்வதென்றே தெரியாத பொழுது தேவன் தரிசனமாகி, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். யாக்கோபின் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது. சகோதரனோடு போராடி வனாந்திரத்தில் கடந்து செல்கிறார். வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வியின் போது கர்த்தர் பேசுகிறார். சகோதரர்களே, புருஷன்மாரே, ஒரு புருஷனுக்கு இருக்கிற போராட்டத்தில் தேவன் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற முடிவு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒரு ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கி கொண்டு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குகிறார். நீங்கள் கூட ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டுதான் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையெல்லாம் விரக்தியிலே வாழுவீர்கள், இல்லை என்றால் வெறுமையில் வாழ்வீர்கள். தேவன் வார்த்தை கொடுத்து விட்டார் என்றால் அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும், அந்த வார்த்தை ஒரு மன திருப்தியை கொடுக்கும், அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். புறப்படுகிறார், லாபான் வீட்டிற்கு போகிறார். ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தது உறவு. ஆனால் சற்று நாட்கள் கழித்து அங்கேயும் பிரச்சனை. நீ என் சகோதரியின் மகன் என்பதனால் என்னிடத்தில் நீ சும்மா வேலை செய்ய வேண்டாம், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் லாபான். சம்பளத்தை வாங்கினார். அங்கேயும் யாக்கோபு சில காரியங்களை செய்கிறார். லாபானோடு போராட்டம், லாபானுடைய பிள்ளைகளோடு போராட்டம், அவருக்கு கிடைத்த மனைவியரோடு போராட்டம். என்ன செய்வதென்று தெரியாது திகைத்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஆண்டவர் இடைப்படுகிறார். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது தேவன் இடைப்பட நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, எந்த ஒரு பிரச்சனையும் மனுஷீகத்தில் நீங்கள் தீர்க்க முடியாது. லாபானோடு யாக்கோபு மனுஷீகத்தில் போராடி இருந்தால் ஒன்றுமில்லாமல் வந்திருப்பார். லாபானின் பிள்ளைகளோடு மனுஷீகத்தில் போராடி இருந்தால் எதுவுமே நடந்திருக்காது. அதே போல தனக்கு லேயாளை திருமணம் செய்து கொடுத்த பொழுது லாபானோடு அவர் போராடி இருக்கலாம். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு வேறு விதமாய் மாறி இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் இந்த யாக்கோபுக்கு பொறுமை கொடுத்து பொறுமை கொடுத்து பொறுமை கொடுத்து பிரச்சனைகளை சகிக்க வைக்கிறார். நீங்கள் சந்திக்கிற பலவிதமான போராட்டத்தில் தேவன் உங்களுக்கும் பொறுமை கொடுத்து பிரச்சனைகளை சந்திக்க வைப்பார். தைரியம் கொள்ளுங்கள். ஒரு நாள் இரவு யாக்கோபு போராடுகிறார். யாரோடு? தேவனோடு. இரவெல்லாம் போராடுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை, இந்த காரியத்தில் மாற்றத்தை தந்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன்.
பல ஆண்டுகளாக நீங்கள் போராடுகிற போராட்டம் ஒரே இரவிலே முடிவுக்கு வரும். அந்த ஒரு இரவு அது ஒரு ஜெபத்தின் இரவாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இரவு நான் தேவ சமூகத்தில் தரித்திருக்க போகிறேன். என் குடும்பத்தை அலைக்கழிக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து தேவன் என் குடும்பத்தை விடுதலை செய்வதற்கு நான் தேவனிடத்தில் போராடப் போகிறேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை என்று அன்றைக்கு இரவெல்லாம் யாக்கோபு போராடுகிறார். யாக்கோபு, இத்தனை ஆண்டுகள் நீ மனுஷரோடு போராடினாய், மாமனோடு போராடினாய், உன் சகோதரனோடு போராடினாய், உன் மனைவியரோடு போராடினாய், எல்லாம் உனக்கு விரக்தியை கொடுத்தது. இன்றைக்கு நீ தேவனோடு போராடுகிறாய், உன் வாழ்வு மாறப்போகிறது என்று அவன் மனம் சொல்லியிருக்கும். அவருடைய மனம் சொல்லியிருக்கும். வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். வசனம் 29. அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஒரு இரவு போராட்டம் மனிதரோடு உள்ள போராட்டத்துக்கு முடிவு கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி, என் அன்பு சகோதரர்களே, எத்தனையோ புருஷன்மாராகி நீங்கள் போராடுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு இரவு நீங்கள் தேவ சமூகத்தில் தரித்திருந்து பிடிவாதமாய், வைராக்கியமாய், விசுவாசத்தோடு இந்த போராட்டத்திற்கு எனக்கு முடிவு வர வேண்டும், இந்த மனிதர்களோடு போராடின போராட்டத்திற்கு முடிவை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் தேவனோடு போராடுவீர்கள் என்றால் எல்லா போராட்டத்துக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வருவார். மறுநாள் ஏசாவை சந்திக்கிறார். தன் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று நினைத்த பொழுது இருவரும் தழுவிக்கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், எஸ்தர் 9:1 காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு புருஷனுடைய போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வருகிற தேவன் உங்களுக்கும் முடிவை கொண்டு வருவார். மூன்றாவதாக, ஒரு தகப்பனின் போராட்டம். மனைவியராய் இருந்து போராடுகிறீர்கள், கணவராய் இருந்து போராடுகிறீர்கள், தகப்பனாய் உங்களுக்கு சில போராட்டங்கள் உண்டு. அநேக தகப்பன்மாருக்கு என்ன போராட்டம்? பிள்ளைகளோடு போராட்டம். எத்தனையோ தகப்பன்மாருக்கு பிள்ளைகளோடு போராட்டம். நான் இப்படி படிக்கும் என் பிள்ளை என்று நினைத்து கஷ்டப்பட்டு இந்த பள்ளியில் சேர்த்தேன், பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டாள். நான் என் மகனை இந்த கல்லூரியில் சேர்த்தேன், படிக்கிறான் என்று நினைத்தேன், அவன் இத்தனை அரியர்ஸ் வாங்கியிருக்கிறான். அம்மா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து படிக்க வைத்த என் பலன் எல்லாம் வீணாய் போயிற்று என்று எத்தனை பெற்றோர்கள் அழுகிறீர்கள். நாங்கள் பக்தி உள்ள குடும்பம், எங்கள் பிள்ளைகளும் அப்படித்தான் பக்தியாய் வளருவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் அவபக்தியாய் மாறிவிட்டார்கள். பிள்ளைகளோடு போராடுகிறோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதுதானே உங்கள் போராட்டம்? தகப்பன்மாரே, உங்களுக்கு தேவன் சில நம்பிக்கையின் வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய சகோதரர் அந்த குடும்பத்தோடு அந்த விசுவாச தகப்பனுக்கு போராட்டம் வந்தது. லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்திருக்கும், ஒரு நாள் பெரிதாய் மாறிவிட்டது. வாக்குவாதத்தில் யார் ஜெயிப்பார்கள், இதுதான் இப்பொழுது பிரச்சனை. யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த தேசம் கொடுக்கப்பட வேண்டும், அதுதான் அங்கே பிரச்சனை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் நம்முடைய விசுவாச தகப்பன் என்ன செய்தார், அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். ஆதியாகமம் 13:8. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி பிரச்சனையை சமாளிக்கிறார். லோத்து சிறந்த சோவாரின் வெளியே தெரிந்து கொண்டு புறப்பட்டு விட்டார். ஆபிரகாமுக்கு இப்பொழுது உள்ளத்தில் ஏக்கம். நாம் ஏன் இவனுக்கு விட்டு கொடுத்தோம்? இவன் நம்மோடு கூட வந்தவன் தானே, நம் குடும்பத்தில் இருந்த இவனுக்கு நான் ஒரு தகப்பனை போலத்தானே இருந்தேன், இவனுக்கு ஏன் நான் விட்டு கொடுத்தேன் என்று ஆபிரகாம் யோசித்திருக்கலாம். நீங்கள் கூட குடும்பத்தில் சில பிரச்சனைகளில் விட்டு கொடுத்து விட்டு பின்னாக யோசிக்கிறீர்கள், ஐயோ நான் ஏன் விட்டு கொடுத்தேன், நான் விட்டு கொடுக்காது இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்குமே என்று யோசிக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை விட்டு கொடுக்கவில்லை.
வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. விசுவாச தகப்பனுக்கு ஒரு போராட்டம். நீங்கள் விசுவாசிகளா? விசுவாச தகப்பனா? உங்கள் போராட்டத்தில் மனுஷரோடு போராடாதீர்கள், விட்டுவிடுங்கள். தேவனிடத்தில் வந்து நில்லுங்கள். அவர் சொல்லுவார், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அந்த வார்த்தை எப்பொழுது படித்தாலும் என் உள்ளம் நெகிழும். லோத்து போன பிறகு ஆண்டவர் வந்து பேசுகிறார், ஆபிரகாம், லோத்துக்கு விட்டு கொடுத்து விட்டேன் என்று கவலைப்படுகிறாயா? என் வாக்கு தத்தம் என்றைக்கும் உனக்கு பலிக்கும். நீ தேசத்தின் நீளம் அகலமும் எவ்வளவோ அவ்வளவு நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். தகப்பன்மாரே, நீங்கள் விசுவாச தகப்பன்மாராய் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கையோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். வாக்கு கொடுத்தவர் வாக்கின்படி செய்வார். உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் கட்டாயம் ஒரு நாள் ரட்சிப்பார். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொன்னாரே, சூழ்நிலைமை அப்படி இல்லை, ஆனால் வாக்கு தத்தம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே நான் வாக்கு தத்தத்தை விசுவாசிப்பேன் என்று ஆபிரகாமை போல ஒரு விசுவாச தகப்பனாய் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே போராட்டத்தில் முடிவை தேவன் கொண்டு வருவார். அந்த போராட்டம் முடியும்படி செய்வார். கர்த்தர் சமாதானம் உள்ள முடிவை தருவார். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு தகப்பனுக்கு குடும்பத்தில் போராட்டம். அவரை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 2 பிள்ளைகள் தகப்பனுக்கு. ஒருவன் வந்து கேட்கிறான், என் ஆஸ்தியை பிரித்து கொடு என்று. போராட்டம். சமாதானமாக இருந்தது குடும்பம். உங்கள் குடும்பம் கூட அப்படித்தான். சில வருடங்கள் சமாதானம் இருந்தது. இப்பொழுது மிகுந்த போராட்டத்தின் வழியே போகிறீர்கள். பிள்ளைகள் எழும்பி நிற்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், பதில் சொல்ல முடியவில்லை. நீங்கள் ஓய்வு பெற்று வீட்டிலே அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் பலனிருந்த நாட்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வேறு. பலன் குறைந்திருக்கிற அந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிற கனமும் மதிப்பும் மரியாதையும் வேறு. இங்கே இந்த தகப்பனிடத்தில் வந்து மகன் கேட்கும் பொழுது தகப்பனுக்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை. பிரித்து கொடுத்து விட்டார். மகன் போய்விட்டான். நன்றாய் வாழ்ந்தானா? வாழவில்லை. மகன்களே, தகப்பனோடு சண்டையிட்டு தாயோடு சண்டையிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட உங்களுக்கு நிலைத்திருக்காது. இன்றைக்கு நான் சொல்கிறேன், வேதம் அதற்கு சாட்சி. அந்த மகன் சண்டையிட்டு ஆஸ்தியை வாங்கி கொண்டு போனான். எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் செலவழித்தான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்பது போல தகப்பன் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் நிற்காது. ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறான். தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். இந்த மனம் திரும்புதலை கொடுத்தது எது? முரட்டாட்டமாய் சொத்தில் பங்கு வாங்கி கொண்டு போனான். இப்பொழுது மனம் கசந்து வந்து அழுது, உம்முடைய பிள்ளை என்று நான் சொல்வதற்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறானே. இந்த மாற்றத்தை கொடுத்தவர் யார்? இந்த மாற்றம் எப்படி வந்தது? ஒரு தகப்பனின் ஜெபம். அந்த மகன் புறப்பட்டு போன பிறகு ஒவ்வொரு நாள் அந்த தகப்பன் கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து ஜெபித்திருப்பார். ஆண்டவரே, என் பிள்ளையை மாற்றி கொண்டு வாரும். எனக்கு அவன் உயிரோடு வந்தால் போதும். அவன் எடுத்து சென்ற சொத்தெல்லாம் போனால் கூட பரவாயில்லை, என் பிள்ளை எனக்கு வேண்டும். தகப்பன்மாரே, மனதில் வைராக்கியத்தையும் கசப்பையும் வைத்து கொண்டு நீங்கள் இன்னும் விரோதம் பாராட்டாதபடி என் பிள்ளையை மீட்டு கொடுத்து விடும். பிசாசு பிடித்து சென்று விட்டான். சத்துருவின் கண்ணீரில் அகப்பட்டு கிடக்கிறான். அவனை விடுவிக்க வேண்டும், அவனை நீ மீட்க வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது இந்த இளைய குமாரன் ஒரு நாள் திரும்பி வந்தது போலவே உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் திரும்பி வருவார்கள். உங்கள் பெண் பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள். உங்கள் ஆண் பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள். நீ எதற்கு எங்களுக்கு பாரமாக இருக்கிறாய், செத்துப்போ என்று ஒரு பெண் மகள் தன் தகப்பனையும் தாயையும் பார்த்து சொன்னாள். அந்த பெற்றோர் அழுகிறார்கள். அம்மா, நாங்கள் பாரமாக இருக்கிறோம் என்று இவள் சொல்லுகிறாள். இவளை நம்பி எங்கள் எல்லா சொத்துக்களையும் இவளுக்கு விற்று கொடுத்து விட்டோம் அம்மா, இன்றைக்கு பாரமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறாள் என்று அந்த தாய் தகப்பன்மார் அழுத அழுகை எனக்கு இன்றும் மறக்கவில்லை. பெற்றோரே, உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு தகப்பனின் போராட்டத்தை கர்த்தர் முடிப்பார்.
அந்த வீட்டிலே சந்தோஷமும் ஆடல் பாடலும் உண்டாக செய்த தேவன் உங்கள் வீட்டிலும் அதையே செய்வார். உன் போர் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் போரை முடிப்பார். நான்காவதாக ஒரு தாயின் போராட்டம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பார்க்க வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, என் மகள் பிசாசு பிடித்து அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள், அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். வசனம் சொல்கிறது, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவள் கூப்பிட்டாள் ஆண்டவரை பார்த்து. என்ன பிசாசு என்ன செய்யும்? பெண் பிள்ளையை பிடித்தால் என்ன செய்யும்? அலைக்கழிக்கும். பெண் பிள்ளை தலையை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும், வஸ்திரத்தை கிழித்து அது வீட்டில் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும். திடீரென்று சங்கிலிகள் கலட்டப்பட்டு விட்டால் வீதியிலே ஓடும். ஒரு அம்மா ஒரு நாள் வந்து அழுதார்கள், அம்மா, என் பெண்மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, வஸ்திரத்தை கலற்றி போட்டுவிட்டு வீதியில் ஓடுவாள் அம்மா, எனக்கு அது அவமானமாக இருக்கிறது, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், ஓடிப்போய் அவளை பிடித்து கொண்டு வர முடியாது, அவளுக்குள் அதிக பலன் இருக்கிறது, ஐயோ, அதன் பிறகு யாராவது வீதியில் 4 ஆண்கள் அவளை பிடித்து கொண்டு வீட்டிலே கொண்டு வந்து போடுவார்கள், நான் கதவை பூட்டி உள்ளே அழுவேன், அவள் என்னை அடிப்பாள், என்னை உதைப்பாள், அந்த அடியினால் தாங்க முடியாது என்று கண்ணீர் விட்டார்கள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற மகளை வைத்துக்கொண்டு உபத்திரவப்பட்ட ஒரு தாய். இன்றைக்கு ஒரு வேளை தாய்மாரே, நீங்கள் போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா பிள்ளைகளோடு? ஐயோ, எதிர்க்கவும் முடியவில்லை, கண்டிக்கவும் முடியவில்லை, அன்பு காட்டினாலும் பலன் இல்லை, நான் என்ன செய்வதென்று தவிக்கிறீர்களா? ஒரே ஒரு தாயின் ஜெபம் அவள் வாழ்க்கையை மாற்றியது போல அந்த தாய் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த மகளை சுகப்படுத்தினார். இரக்கமுள்ள ஒரு தேவன். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் எவ்வளவு கொடிய வேதனைக்குள் உங்களை உள்ளாக்கினாலும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் போர் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த போரை முடிப்பார். ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள், கர்த்தரை நம்புவதை நிறுத்தி விடாதீர்கள், தற்கொலை செய்து விடாதிருங்கள். எத்தனையோ தாய்மார்கள் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்கிறீர்கள். அன்னாள் அவமானம் தாங்காமல் ஒரே ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் போய் அழுது ஜெபித்தாள், வாழ்க்கை மாறியது. இந்த கானானிய ஸ்திரியாகிய தாயின் வாழ்க்கையில் போரை முடித்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் போரை முடிப்பார், நிச்சயமாய் முடிப்பார். கடைசியாக 2 பேருடைய போராட்டத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு மகனின் போராட்டம். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு போராட்டம் இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைமை, கைவிட்டு சென்ற தகப்பனால் உண்டான அவமானம், போஷிக்க எவரும் இல்லாததினால் உண்டாகிற நிந்தையின் வாழ்க்கை, புரிந்து கொள்ளாத பெற்றோரால் உண்டாகிற பிரச்சனைகள். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வந்து கண்ணீரோடு தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். ஒரு மகள் சொன்னாள், என் தகப்பன் என்னிடத்தில் 3 வருடம் பேசுவதில்லை ஆண்டி. அந்த தகப்பன் அதே சபையிலே அவர் ஒரு ஊழியம் செய்கிறார். ஆராதனை நேரத்தில் அந்த மகள் மிகவும் அழுதாள். நான் கேட்டேன், மகளே, முடிந்த பிறகு நான் அவளை பார்த்து கேட்டேன், ஏன் இவ்வளவு அழுகிறாய்? அவள் சொன்னாள், என் அப்பா என்னிடத்தில் 3 வருஷம் பேசுவதில்லை ஆண்டி, எங்கள் வீட்டிலே சமாதானமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ மகன்கள் மகள்கள் இப்படி கண்ணீர் வடிக்கிறீர்கள். ஒரு மகன் வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் கடந்து சென்றான். அவனுடைய பெயர் யாபேஸ். அவன் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எங்கு சென்றாலும் எல்லாரும் அவனை பரிகசித்திருப்பார்கள். மகனே, ஒருவேளை உன் சரீர தோற்றத்தின் நிமித்தம், நீ சரியாய் மதிப்பெண்கள் எடுக்காதது நிமித்தம், அல்லது உனக்கு ஞானம் இல்லாததினால் உன் நண்பர்கள் உன்னை பரிகசிக்கலாம், உனக்கு வேலை இல்லாததினால் பிறர் உன்னை பரிகசிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் உன்னை உலகம் பரிகசிக்கலாம். இந்த யாபேஸ் அவன் செய்த ஒரு ஜெபம் 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன அருமையான வசனம்! ஒரே ஒரு வசனம், என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, உங்கள் கரம் என்னோடு இருக்கட்டும். இதுதான் யாபேசின் ஜெபம். வாலிப மகனே, உன் வாழ்க்கையில் போராட்டமாக இருக்குதா? கர்த்தரிடத்தில் வா.
பாவத்தோடு போராட்டம் இருந்தால் நீ அதை விட்டுவிட தேவனிடத்தில் பலன் வாங்கி ஜெயிக்க வேண்டும். ஆனால் போராட்டம் பாடுகளினால் வந்ததென்றால் நீ கர்த்தரிடத்தில் தான் போய் யாக்கோபை போல நிற்க வேண்டும். அவனா ஜெபித்தான், ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தார். நீ தேவனை கிட்டி சேரும் பொழுது உன் வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு கட்டாயம் முடிவு வரும். கடைசியாக ஒரு வாலிப மகளின் போராட்டம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு சரித்திரத்தை சொல்லுகிற ஒரு அதிகாரம். எப்தா என்ற ஒரு வீரன் இருந்தான், ஒரு பக்தன். அவன் மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டிற்கு யுத்தம் செய்துவிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பொருத்தனை செய்தான். ஆண்டவரே, எனக்கு ஜெயத்தை கொடுத்தால் எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை நான் உமக்கு கொடுப்பேன், பலியிடுவேன் என்று சொல்லி பொருத்தனை செய்து விட்டான். அவன் ஜெயித்து விட்டு திரும்ப வருகிறான். எதிரே வருகிறது அவனுடைய மகள். எப்தாவின் உள்ளம் உடைந்து போயிற்று. வசனம் 35, அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். தகப்பன் ஒரு பொருத்தனை செய்து விட்டார். இந்த மகள் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளோ கலக்கம் இருந்திருக்கும் இல்லையா? ஐயோ, என் தகப்பன் செய்த பொருத்தனை என்னிடத்தில் அவர் கேட்கவில்லையே. இந்த காலத்து பிள்ளைகளாயிருந்தால் என்னை கேட்டா பொருத்தனை செய்தீர்கள், என்னை கேட்டா ஊழியத்திற்கு கொடுத்தீர்கள், ஏன் என்னை கேட்டா என்னை பெற்றீர்கள், இப்படியெல்லாம் கேட்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளை அப்படி கேட்கவில்லை. அவள் சொல்லுகிறாள், தகப்பனே எனக்கு கொஞ்சம் நேரம் கொடும், நான் தேவனோடு கூட பேசிவிட்டு வருகிறேன் என்று பக்தியுள்ள இந்த மகள் தனியே கடந்து செல்கிறாள். திரும்பி வருகிறாள். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். என்ன செய்தான் என்று வேதம் சொல்லவில்லை, பொருத்தனையின்படி செய்தான். தேவனை நோக்கி செய்த பொருத்தனைக்காக தன்னை விற்று போட்ட ஒரு வாலிப மகள். வாலிப பெண் பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், ஆண்டவருக்காய் வாழுகிறதுனால் போராட்டம் வருகிறது என்று உங்களில் எவ்வளவு பேர் அவிசுவாசிகளை திருமணம் செய்து கொள்ளுகிறீர்கள்? போன வாரம் ஒரு மகளை சந்தித்தேன். அவளுக்கு நெடுநாளாக திருமணம் ஆகவில்லை. நாங்களெல்லாம் பாரத்தோடு ஜெபித்தோம். அந்த மகளை நான் பார்த்தவுடன் அவள் சொன்னால், ஆண்டி எனக்கு திருமணம் ஒழுங்காகி இருக்கிறது என்று. நான் சொன்னேன், விசுவாசமுள்ள மகனா? இல்லை ஆண்டி என்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. மகளே, இவ்வளவு நாள் நீ விசுவாசத்திற்காய் நின்றாயே, கடைசியில் ஏன் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தாய்? அவளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷம் அவள் முகத்தில் தெரிந்தது. ஆனால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பது அவளுக்கு தெரியவில்லை. எனக்கு மனம் உடைந்து போனது. ஆண்டவரே, இந்த மகள் இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தால் இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்திருக்குமே என்று நான் துக்கப்பட்டேன். வாலிப பெண் பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரம் கடந்து போகும். நீ ஆண்டவருக்காய் செய்கிறது எதுவோ அது மாத்திரம் நிலைத்திருக்கும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தேவனுக்காய் வாழ வேண்டும். உன் போர் முடிந்தது என்று சொன்ன ஆண்டவர் தகப்பன்மாருடைய போராட்டங்களை முடிக்கிறார், தாய்மார்களுடைய போராட்டங்களை முடிக்கிறார். மனைவியின் போராட்டம், கணவனின் போராட்டம், மகளின் போராட்டம், மகனின் போராட்டம், எல்லாவற்றையும் முடிக்கிறவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் முடிப்பார். உன் போர் முடிந்தது என்று சொன்னார். உன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்று சொன்னார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவரை சார்ந்து, அவர் வார்த்தையை சார்ந்து, அவர் நடத்துதலை சார்ந்து வாழும் பொழுது எல்லா போராட்டத்துக்கும் தேவன் முடிவை கொடுப்பார். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக
பரலோகத்தின் தேவனே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். இந்த உபவாச நாளில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உமக்கு நன்றி. உன் போர் முடிந்தது என்று சொன்னீர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னீர். உங்க வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த புவி வாழ்வில் உம்முடைய பிள்ளைகள் சந்திக்கிற எல்லா போராட்டத்துக்கும் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவீராக. இன்றைக்கு உபவாச ஜெபத்திலே நேரடியாகவும் நேரலையிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில நன்மைகளை வரச் செய்யுங்கப்பா. எல்லா போராட்டங்களையும் யுத்தங்களையும் ஓய பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்திங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் போராட்டங்களுக்கு முடிவை கொடுப்பார். சமாதான காலங்களை தருவார். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். இந்த ஊழியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுவார் என்றால் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வாருங்கள். May God bless you.